நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது கலந்துரையாடல் பகுதி இது. இந்த இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் இணைத்துக் கொள்வது ஒரு பாடலாசிரியர், ஒரு தயாரிப்பாளர். அவரை தான் நாங்கள் நினைச்சு கொள்ள போகிறோம். கலைப்பயணம் தொடர்கின்றது. அதாவது கொழும்புல பிறந்து இப்போ லண்டனில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கு கொழும்புக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட பேசலாம். பாடலாசிரியர், கவிஞர், ப்ரொடியூசர், ஃபிலிம் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஷர்மிளா தியாகராஜா. வணக்கம். வணக்கம். நேத்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த குட் வணக்கங்கள். கொழும்புல இருந்து அப்படியே லண்டனுக்கு போனீங்க. இப்போ லண்டன்ல இருந்து இப்போ இலங்கைக்கான விஜயம் வந்து இருக்குது. எப்படி இந்த ட்ராவலிங் இருக்க இந்த பயணம் எப்படி ஆரம்பமானது? கலைத்துறை பயணமா? நான் சிறு வயதிலிருந்தே நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். நிறைய வாசிக்கிறது, டிவி பார்க்குறது, படம் பார்க்குறது, நாடகங்கள். அப்போ இருந்தே கலைத்துறையில் நிறைய ஆர்வம் எனக்கு இருந்தது. ஆனால் சில என்னுடைய கடமைகள், குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பயணத்தை நான் அதுக்கு தொடர இல்லை. அப்புறம் திருப்பியும் எல்லா கடமையும் முடித்து விட்டு திருப்பி நான் வந்து இந்த கலை பயணத்தை தொடரணும் என்று நினைச்சதால் அது முதலாக என்னுடைய ஒரு பாடலுக்கு நான் வரிகள் எழுதினேன். அதிலிருந்து தான் என்னுடைய கலை பயணம் ஆரம்பமானது. ஒரு பாடல் வரி எழுதி அது வந்து விஷுவல் காட்சியாக மாற்றப்பட்டிருந்தது. இப்பொழுது ஒரு படத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது, ஒரு ப்ரொடியூசராக. அதெல்லாம் நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். முதல்ல இந்த உங்களுடைய ஆரம்பம், அதாவது இலங்கையில் வந்து பாடசாலை பற்றி பேசலாம், குடும்பத்தை பற்றி பேசிட்டு அப்படியே நாங்கள் அதை பற்றி போவோம். கண்டிப்பாக. பாடசாலை சிறு வயதிலே நான் சைவ மங்கையர் வித்யாலயம், அங்கே தான் கல்வி கற்றேன். வில்லவத்தை சைவ மங்கையர் வித்யாலயத்தில் என்னுடைய அம்மா, அப்பா, தம்பி, தங்கையோடு நான் வந்து வத்தலையில் வசித்து வந்தேன். மிகவும் சந்தோஷமான குடும்பம். மகிழ்ச்சி என்றால் என்னென்னா எங்கள் குடும்பத்தை தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நிறைய சொந்த பந்தங்கள் நிறைஞ்ச ஒரு ஃபேமிலி. நிறைய பேர் எல்லாருமே நல்ல அன்பாக பாசமாக இருப்பாங்க. அப்போ அந்த சூழ்நிலை வளர்ந்ததால் எப்போவுமே சந்தோஷமாக இருந்தேன். அப்படியே படித்து கொண்டிருக்க அதோட இந்த கலை எனக்கு எப்படியுமே படம் பண்ணா விருப்பம், பாட்டண்டா விருப்பம், அந்த விஷயங்கள்ல நிறைய ஆர்வம் இருந்தது சிறு வயதிலேயே. ஆனால் நான் வந்து அந்த கலைத்துறைக்கு ஆரம்பத்திலேயே போகையில் என்னென்று சொன்னால், திருமணம் தெரியும், பெண்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும், எங்களோட குடும்பத்தில் அப்படி தான் அந்த கலாச்சாரம் இருக்குது. இப்போ சிறு வயதிலேயே திருமணம் செய்து 2 குழந்தைகள். அப்போ அவங்களை வளர்க்கணும், அந்த கடமைகள் இருந்தபடியாக நான் வந்து அந்த கலை பயணத்துக்குள்ளே வரையில. பட் இப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. பிறகு இப்போ நான் யோசித்தேன், ஓகே, நான் இப்போ ஏன் என்னுடைய கனவை திருப்பி தொடங்கக்கூடாது? நான் வந்து 18 வயசுலேயே நான் அதுக்குள்ளே போகணும்னு விரும்பினது. பட் அதுக்குரிய சந்தர்ப்பம் அமையலை. அதால் நான் யோசித்தேன், ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சுது. இப்போ இனிமேல் எனக்கான இந்த பாதையை நான் வகுக்கணும்னு விரும்பினேன். அப்போ அதிலிருந்து தான் முதல்ல பாடல் வரிகளை நான் எழுத ஆரம்பித்தேன். பாடல் வரிகள் எழுதிட்டு அதை இசையமைக்க ஒரு இசையமைப்பாளர், அவர் வந்து RS ரவிப்பிரியன், அவர் இசையமைக்க அதை வடிவாக விஷுவலாக்கி தந்தாங்க எங்களோட தீபா தர்மராஜா. அவர் தான் இயக்குனர், அவர் இந்தியாவில் இருக்கிறார். ப்ளஸ் அந்த பாடலை பாடினது வந்து பிரபல தென்னிந்திய பாடகி பிரியங்கா. அவதான் அந்த பாடலை பாடியிருந்தால். பாடல் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது, மனசுக்கு மிகவும் நிறைவாக இருந்தது அந்த பாடல். கேட்கும் பொழுது நானும் ஒரு பாடலாசிரியாக வந்து விட்டேன் என்று அந்த கனவு நனவானது. எனக்கு மிகவும் சந்தோஷம். காதல் சொல்ல வந்தேன் அதுதான் டைட்டில். அந்த பாட்டை பார்த்துட்டு நாங்கள் அந்த காதல் சொல்ல வந்தேன் பாடலை பற்றியும் இன்னும் நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ அந்த பாடல் காதல் சொல்ல வந்தேன் என்ற இந்த பாடலுக்கான பாடலினுடைய ப்ரொடியூசர், அது நேரம் பாடல் வரிகளை எழுதியிருந்த ஷர்மிளா அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. ஷர்மிளா தியாகராஜன், அதாவது உங்களோட பாடல், அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், இதான் உங்களுடைய முதல் தயாரிப்பாக இருந்தது. இந்த பாட்டை பற்றி நாங்கள் பேசலாம். இது பாடியிருந்தவங்க இந்திய பாடகி பிரியங்கா பாடியிருந்தாங்க. உங்களுடைய ஷர்மிளா அவருடைய வரிகளில் இந்த பாடல் வந்திருந்தது. இந்த பல்லவி எப்படி நீங்கள் உருவாக்குனீங்க? பல்லவியை நான் எப்படி உருவாக்கினேன் நீங்கள் கேட்குறீங்க, நல்ல கேள்வி. அது என்னுடைய உள் மனதிலிருந்து வந்த உணர்வுகள் தான் இந்த பாட்டாக மாறினதுன்னு சொல்லலாம். அது வந்து என்னுடைய உள் மனதிலிருந்து எந்த உணர்வுகளை நான் எடுத்தனோ அந்த உணர்வுகள் மூலம் இந்த எழுத்து வந்தது. எழுதிக்க உண்மையாக ஒரு காதல் வந்து அப்படி ஒரு காதல் வந்து அவங்க உணரப்படாத பொழுது, அந்த காதல் நிறைவாத பொழுது அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு தவிப்பு இருக்கும் என்றதை தான் இந்த காதல் சொல்ல வந்தேன் என்ற பாடல் மூலம் நான் எல்லாருக்கும், எங்களோட மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் விரும்பினேன். அதன் மூலம் தான் இந்த வரிகளை நான் எழுதினேன். அதாவது உங்களோட தயாரிப்பில், அதாவது நீங்கள் தான் அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்.
ஃபினான்ஸ் நீங்கள் தான், நிதி உதவி நீங்கள் தான், நீங்கள் தான் நீங்கள் செய்யணும். அந்த நேரம் ஒர்க்கும் சரியாக முடிக்கணும். ஒரு டிரெக்டர் மாதிரி அந்த ரோல் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. கண்டிப்பாக. அதுவும் இந்தியாவினுடைய ஒரு பாடகி, அது நேரம் முக்கியமான ஒரு இசையமைப்பாளர்கள் என்று அந்த ஒரு டீமை வந்து சரியாக உருவாக்கி எப்படி அமைஞ்சிருந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? முதல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். எல்லாருமே எனக்கு அந்த பாடலுக்கு வடிவ ஒத்துழைச்சாங்க. இசையமைப்பாளர் RS ரவிப்பிரியன் சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். அவர் தான் என்னுடைய பாடலுக்கு முதலாக இசையமைச்சது. அவர் சிறப்பாக அதை செய்து தந்திருந்தார். இப்போ இந்த அதுக்கு அதாவது உருவம் கொடுத்தது, நான் எவ்வளோ வடிவம் எழுதியிருந்தாலும் அது ஒரு உருவம் கொடுக்கணும். அதை வந்து டைரக்ட் பண்ணது தீபா தர்மராஜா. பாடல் அவங்களுக்கும் நன்றி. மற்ற பிரியாங்கா அவங்களோட இனிமையான குரல் அந்த வரிகளை இன்னும் அழகாக்கினாங்கன்னு தான் சொல்லணும். அது வந்து எனக்கு உண்மையாக சரியான சந்தோஷம். அந்த பாட்டை நான் ஒவ்வொரு தரங்க கேட்கும் அந்த அனுபவம் திரும்பியும் எனக்குள்ளே வரும். அது வந்து ஒரு மிகவும் சுவாரஸ்யமான அனுபவம். எல்லாருமே டீமாக நல்லா அழகாக ஒர்க் பண்ணோம். அதால் தான் இப்படி ஒரு சிறப்பான படைப்பு உருவானதுன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து முக்கியமாக 2 விருதுகள் இந்த பாடலோடு சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு கிடைச்சிருந்தது. அதில் ஒன்று தான் அகில இலங்கை கிராமிய ஒன்றியத்தினுடைய விருதாக கலைச்சூடர் விருது உங்களுக்கு அமைஞ்சிருந்தது. அது கடந்த வருஷம் 2024 இந்த பாட்டு வந்த ரிலீஸான டைம்லேயும் கிடைச்சிருந்தது. அதை பற்றியும் நாங்கள் பேசுவோம். அந்த விருது கிடைச்சது, அதுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அதை வந்து என்னுடைய நண்பர் சந்துரு அவர்கள் வந்து நான் பாடசாலையில் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். அவர் தான் என்னை விருதுக்காக நாமினேட் பண்ணணும், யாராவது அவர் நாமினேட் பண்ணியிருந்தார். அப்போ அதில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்போ இந்த அகில இலங்கை கிராமிய ஒன்றியத்துக்கு நான் என்னுடைய நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதுதான் என்னுடைய முதல் விருது. தமிழ் மொழி மீது நான் கொண்ட காதலுக்கான முதல் அங்கீகாரமாக என் மண்ணில், நான் பிறந்த மண்ணில் எனக்கு வழங்கப்பட்ட விருது. அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக. அதாவது முதல் படைப்பு, முதல் கலைத்துறையில் ஒரு முதல் படைப்பு, அந்த முதல் படைப்புக்கு ஒரு விருது அங்கீகாரமாக கிடைச்சிருக்குது அப்படின்றது தொடர்ச்சியாக உங்களுடைய பயணம் சிறப்பாக தொடர வேண்டும் என்பதற்காக ஊக்குவிக்கிற ஒன்று தான். அது தாண்டி இன்னொரு விருது குளோபல் விமன் ஐக்கன் அவார்டும் உங்களுக்கு கிடைச்சிருந்தது. அதுவும் ஞாபகப்படுத்தலாம். அந்த விருது அதுவும் மிகவும் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின விருது. எனக்குள்ளும் இத்தனை விஷயங்கள் இருக்கின்றதா என்று நினைக்க தோன்றிய ஒரு விருது. அந்த விருது கிடைக்கிறதுக்கும் என்னுடைய இயக்குனர் ஸ்ரீபதி மிருணன் அவர்கள் தான் என்னை நாமினேட் பண்ணியிருந்தார்கள். அந்த விருதுக்கு அவருக்கு நான் நன்றி கூட கடன்படுத்தியிருக்கிறேன். அது வந்து நடிகை நமிதாவின் கையில் இருந்து எனக்கு கிடைத்தது. அது மிகவும் சந்தோஷமான தருணம். இப்படி அங்கீகாரங்கள் கிடைக்கும் போது தான் நான் நினைக்கின்றேன் எங்களோட பயணம் வந்து தொடர்றதுக்கு அது வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது. இப்போ நாங்கள் தொடர்ந்து இந்த பணியில் இருக்கணும், எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அடைய நாங்கள் செய்ததை ஏதோ ஒரு அளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த விவி என்டர்டெயின்மெண்ட்ஸுக்கும் நான் நன்றிகளை கூட கடமைப்பட்டேன். இப்போ பாடலில் அப்படியே பயணம் போகுது. முதல் படைப்பாக ஒரு பாடல், அதுக்கு நீங்கள் வரிகள், நீங்கள் தான் ப்ரொடியூசர். அப்படி இருக்கும்போது அடுத்ததாக ஒரு படம், ஒரு கதையோடு பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுவும் காதல் கிரைம், பேர் வந்து காதல் கிரைமா இருக்குது. அந்த காதல் கிரைம்ல டீசர் கூட வெளியாக இருந்தது. அந்த டீசர் பார்க்கறதுக்கு முன்னுக்கு சில விஷயங்கள் நாங்கள் சொல்லலாம். இந்த காதல் கிரைம் திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து ஷர்மிளா தியாகராஜன், நீங்க தான். அதே நேரம் கதை உருவாக்கம் டிரெக்டராக இருக்கக்கூடியது மிருணன் மற்றும் நடிக்கிறாங்க சபானா அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க தான் சொல்லணும். அந்த டீசர் நாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காதல் கிரைம் அந்த டைட்டில் ஏன் இந்த இப்படி ஒரு டைட்டில், கதையெல்லாம் இப்படி இருக்க போகுது? அது நீங்க திரையில பார்க்கணும். எல்லாரும் இந்த படத்தை திரையில பார்ப்பீங்க. ஒரு அருமையான கதை, கண்டிப்பாக எங்களோட சமுதாயத்துக்கு ஒரு தேவையான ஒரு கதை. அது காதல் கிரைம் அந்த பேர்லேயே நிறைய விஷயம் இருக்கு. அது திரைக்கு வரைக்கும் உங்களுக்கு விளங்கும். அந்த படம் உருவாவதற்கு என்னுடைய விருப்பம் இருந்தாலும் என்னுடைய இயக்குனர் ஸ்ரீபதி மிருணன் அவர் தான் எனக்கு முதல் கதையை சொன்னவர். அதை சொன்ன உடனேயே, அந்த கதையை கேட்ட உடனே இது படமாக்கணும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றினது. இந்த படத்துலேயும் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கின்றேன். அதையும் கூற வேணும், 2 பாடல்கள் எழுதியிருக்கின்றேன். என்னுடைய பங்களிப்பு இந்த படத்தில் அவ்வளவுதான். ஆனால் ஸ்ரீபதி மிருணனுக்கு தான் நான் நினைக்கிறேன் முழு கிரெடிட் செல்ல வேண்டும். என்னென்னா நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் இந்த படத்தை மிகவும் சிறப்பாக உருவாக்கி இருக்கின்றார். அதாவது காதல் கிரைமை பொறுத்த மட்டும் அந்த திரைப்படம் வெளியாக இருக்கின்றது. கதையம்சம் எல்லாம் போயிட்டு இருக்கிற நேரம் பாடல்களும் வரப்போகுது. அந்த பாடல்களில் ரிலீஸ் பற்றி ஏதாவது ஒரு க்ளூ? அது நீங்கள் படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். அதில் ஒரு சோலோ சாங் இருக்குது. ஒரு பெண்ணின் காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பாடலும், ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு பாடலும் இருக்கின்றது. அந்த 2 பாடல்களுக்கும் நான் வரிகள் அமைத்திருக்கின்றேன்.
அந்த பாடல் வந்த பிறகு எனக்கு காதல் சொல்ல வந்தேன் என்ற பாடலுக்கு எந்த அளவு ஒத்துழைப்பு வழங்கினீர்களோ அதே ஒத்துழைப்பை இந்த பாடல்களுக்கும் படத்துக்கும் வழங்க வேண்டும் என்று நான் அனைவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அதை முடிஞ்சால் நாங்கள் காதல் கிரைம் திரைப்படத்தினுடைய அந்த டீசரை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். காதல் கிரைம் திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கான டீசரை பார்த்துட்டு நாங்கள் பேசலாம். அன்றைக்கு தான் உங்களை பார்த்தேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு மித்ரா. ஐ லவ் யூ மித்ரா. எனக்கும் உங்களை பிடிக்கும். சொல்ல போனா இந்த உலகத்துல எதுவுமே பெர்ஃபெக்ட்டா இல்லை. இப்ப பாரு, பரம்பரை மானமே போகுது. என்னடா சொன்ன? லைஃப்ல நான் பண்ண பெரிய தப்பு மித்ரா பார்த்தாதான். என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி மிருகங்கள்லாம் வாழவே கூடாது. ஏய், உண்மையை சொல்லலன்னு வச்சுக்க. காதல் கிரைம் நிச்சயமாக த்ரில்லாக இருக்கும். பேர்லேயே த்ரில் தான் இருக்குது. நிச்சயமாக படம் த்ரில்லாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. டீசர் அருமையாக இருக்குது. உண்மையிலே பார்க்கலாம், இன்னொரு கூட பார்க்கக்கூடியதாக அந்த எண்ணத்தை வளர்க்குது. நிச்சயமாக காதல் கிரைம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்குது. டீமுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம். இந்த படத்தோடு இருக்கக்கூடிய சில கதாபாத்திரங்கள், முக்கியமானவர்களை பற்றி நாங்கள் பேசலாம். இந்த படத்தோடு சம்மந்தப்பட்ட கதாபாத்திரங்கன்னா, முதலாவது இயக்குனர் நான் சொல்லணும், ஸ்ரீபதி மிருணன். இந்த கதை அவருடைய கதை. இந்த கதைக்குரிய கதையை அவர் தானே ஆர்டிஸ்ட் எல்லாரையும் செலக்ட் பண்ணிடுறாரு. என்னென்னா, நான் இங்கிலாந்தில் இருந்தபடியாக என்னால் அதை செய்ய முடியல. ஆனால் எல்லாமே வடிவாக செய்திருந்தார். எல்லாமே திறமையான நடிகர்கள். இந்த காதல் கிரைம் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறார் ஜெயந்தன். பிறகு எடிட்டிங் செய்கிறார் துஷிகரன். மற்றது கேமரா அலெக்ஸ் கோபி. இவர்கள் முக்கியமானவர்கள். நிறைய பேர் வேலை ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். சொப்னா பாதுகா, அது இன்னொரு சகோதர மொழி நடிகை. அவர் இந்த படத்துக்கு ஹீரோயினாக நடிச்சிருக்கார். ஆர்த்தி அவவும் தனு இவங்க 2 பேரும் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய கலைஞர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த படம் இந்த படத்துக்காக நீங்கள் எல்லாரும் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறீங்க. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த படம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இந்த படம் திரையிடப்படும் என்பதை நான் இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னென்ன, நிறைய புலம்பெயர்ந்த மக்கள் உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பறந்து. எங்களோட நாட்டு படைப்பு, எங்கள் இலங்கை படைப்பு கண்டிப்பாக நான் லண்டனில் வசித்து கொண்டிருக்கிறேன். சவுத் என் தமிழ் சங்கத்தின் ஒரு அங்கத்தினர். முன்னாள் சவுத் என் தமிழ் சங்கத்தின் உபத்தலைவராக இருந்திருக்கின்றேன். அப்போ எனக்கு நிறைய தமிழ் சங்கங்களோடு எல்லாம் எனக்கு தொடர்புகள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னுடைய காதல் சொல்ல வந்தேன், என்னுடைய இல்லை எங்களுடைய இந்த படம் கண்டிப்பாக உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களிடமும் போய் சேரும் என்று நான் இங்கு கூற விரும்புகின்றேன். படத்துக்கான படப்பிடிப்பு, இந்த காட்சிக்கான படப்பிடிப்புகள் இலங்கையில் மட்டுமா இல்லாட்டி வெளிநாடுகள்லையும்? இல்லை, இது இலங்கையில் மட்டும்தான் இந்த படப்பிடிப்பு முழுக்க நடந்தது. முழுக்க யாழ்ப்பாணத்தில் தான் படமாக்கப்பட்டது. அழகான இடங்கள், வடிவாக மிகவும் அழகாக அலெக்ஸ் கோபி அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மிகவும் அழகாக அவர் இந்த படத்தினை படமாக்கியிருக்கின்றார். காதல் கிரைம் அப்படின்ற அப்கமிங் மூவி, அது நேரம் காதல் சொல்ல வந்தேன் என்ற ஒரு அருமையான பாடல், விருதுகளையும் வென்று தந்த அந்த பாடல். எனவே அந்த 2 சிறப்பான படைப்புகள் பற்றி நாங்கள் பேசினோம். இதை தாண்டி அடுத்தது உங்களோட பிளான் என்ன? எந்த பக்கம், என்ன மாதிரி பிளான்? இது இப்பொழுது நான் என்னுடைய உண்மையான கனவை நான் ஒரு இயக்குனராக வர வேண்டும்தான். அதுதான் என்னோட உண்மையான கனவு. அந்த கனவுக்கான அடித்தளங்கள் தான் இதென்று நான் சொல்லுவேன். முதலாவது ஒரு பாடல், பிறகு ஒரு படம் தயாரித்திருக்கிறேன். படம் தயாரிக்கும் பொழுது எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. அப்போ அப்படி நான் அந்த படம் விஷயமாக அப்படி வேலை செய்யணுமென்ற, அப்போ இதை நான் ஒரு இயக்குனராக வரணுமென்ற கனவு. நான் அடுத்த வருடம் இங்கிலாந்திலே அந்த கோர்ஸை நான் படிக்க போகிறேன். அந்த டைரக்ஷன் கோர்ஸ் அங்கே இருக்குது. லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஃபில்ம் அகாடமி என்று சொல்லுவாங்க. அந்த அகாடமியில் என்னுடைய கோர்ஸ் ஆரம்பமாகும். ஒரு படத்தை எப்படி நாங்கள் முதலிலிருந்து ஆரம்பித்து அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த 3 கட்டங்களையும் சிறப்பாக எப்படி செய்வது, பிறகு அதை எப்படி நாங்கள் மார்க்கெட் பண்ணுவதுன்றது இங்கிலாந்திலே பயிலோணும் என்றது விருப்பம். அடுத்த வருஷம் அதற்கு பிறகு என்னிடமும் நிறைய கதைகள் இருக்கின்றன. நிறைய கற்பனையான கதைகள், நிறைய கதைகள், நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறதால நிறைய படங்கள் கண்டிப்பாக திரையிலே காணக்கூடியதாக இருக்கும் எதிர்காலத்தில்.
சரி, இப்போ தயாரிப்பாளர் அப்படின்றது உண்மையிலேயே இயக்குனராக இருந்தெல்லாம் கதை எங்களுடைய எண்ணங்களில் வருகின்ற கதைகளை கதையாக சிறப்பாக மாற்றுறதுக்கு எத்தனையோ ஐடியாஸ் இருக்கும் எல்லாம் சரி. ஆனால் தயாரிப்பாளர் என்று வரும்போது நீங்கள் இன்னும் மிக ஒரு சிறந்த அனுபவத்தை பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சவால்கள் நிச்சயமாக நிறைஞ்சிருக்கும். இந்த 2 இப்போ அப்கமிங் மூவிக்கும் இந்த செஞ்ச காதல் சொல்ல வந்தேன் பாட்டுக்கும் நீங்கள் எதிர்கொண்ட சவால்? நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கேன், இல்லை என்று சொல்ல முடியாது. நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகளை பார்த்து நான், ஆனால் எதற்குமே மனம் சளைக்கவில்லை. அதுக்கு உறுதுணையாக நின்ற இயக்குனருக்கு நன்றி, இயக்குனர் ஸ்ரீபதி மிருணனுக்கு நன்றி. ஆனாலும் ஒரு விஷயத்தை அடையணும் என்று சொன்னால் சில பிரச்சனைகளை நாங்கள் தாண்டி தான் வரணும். அந்த வெற்றி கனியை எட்டணும்னா எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்தா மட்டும்தான் எங்களுக்கு அந்த வெற்றி கனி கிடைக்கும். எந்த இடத்துலையுமே நான் தளர்ந்து போகவில்லை. இப்பொழுதும் கண்டிப்பாக எல்லாம் வடிவாக இது படம் முடிஞ்சு திரையில் காண்போம் என்றது உறுதி. பல தடைகள், பல தடைகள், அதை நான் எப்படி சொல்லுவது, நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் எல்லா விஷயத்தையும் உள்வாங்கி இந்த பயணத்தில் தடை இல்லாமல் நாங்கள் பயணிக்கிறோம். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தாலும் அதை முடிவு வரைக்கும் கொண்டு போகணும் என்ற உறுதி இருந்தால் மட்டும்தான் எங்களால் ஒரு சாதனையாளராக மாற முடியும். அப்போ யார் யார் சாதிக்கணும் விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வர மட்டும் தெரிஞ்சு தான் எல்லா விஷயமும் செய்யணும். மற்றது நான் ஒரு தயாரிப்பாளர் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களோட நாட்டில் நிறைய நல்ல கலைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாரும் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு விரும்பும் பொழுது எங்களோட கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பளிப்பது மிகவும் ஒரு அருமையான விஷயம். முடிஞ்சால் ஒரு அவங்களோட வாழ்க்கை, அதன் மூலம் நிறைய பேருடைய வாழ்க்கை கூட மாறலாம் இல்லையா? உலகத்தில் அவங்களுடைய திறமை அடையாளப்படுத்தப்படலாம். இந்தியா சினிமா எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இந்தியா படம்டா எல்லாரும் போய் பார்க்குறோம். அங்கே வந்து ஓகே அவங்க எல்லாம் திறமையாளர்கள் தான். ஆனால் அதே மாதிரி எங்கள் நாட்டில் எல்லா இடங்களிலும், யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தில் தான் இப்பொழுது நான் எடுத்திருக்கின்றேன். நான் எதிர்காலத்தில் மற்ற பிரதேசங்களில் உள்ள நடிகர்களும் இதில் கலந்து கொள்வார்கள். ஓகே, சொப்னா காதுக கொழம்பிலேருந்து தான் வந்தவ. அப்போ அந்த எல்லாரையும் எங்களோட கலைஞர்களுக்கு ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுக்கணும் என்று நான் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இங்கே நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு கலை ஆர்வம் இருக்குமாக இருந்தால் படங்கள் எடுக்கணும் என்று நினைச்சிங்களா எங்களோட மண்ணில் உள்ள கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கணும். நிச்சயமாக ஒரு படைப்பு என்று சொல்லும்போது கலைத்துறையில் ஒரு படைப்பை உருவாக்குவது என்பது எளிதல்ல. அது எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை, ஆர்வத்தை, பார்ப்பவர்களுக்கான ரசனையை உண்டு பண்ணி அதனை மனதிலே திணித்து சிறப்பான கருவமைப்போடு தான் இந்த ஒவ்வொரு படைப்புகளும் வெளியாகின்றன. அந்த படைப்புகள் வெளியாகும் போது நிச்சயமாக நம் நாட்டைச் சேர்ந்தவர்கள், நம் நாட்டு கலைஞர்கள், அதை தாண்டி இவர்கள் ஏதோ எதிர்பார்ப்போடு இந்த படைப்பு தர்றாங்க அப்படின்ற எண்ணத்திலாவது நிச்சயமாக வரவேற்று அதற்கு சரியான முறையில் ஊக்கமளிக்க வேண்டும். அந்த வெளியிடப்பட்டதுக்கு பிறகு, வெளியானதுக்கு பிறகு நிச்சயமாக பார்த்து ரசித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொன்னாவே நிச்சயமாக அதுதான் ஒவ்வொரு கலைத்துறைக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்கும். அதனால் அவர்கள் வந்து லாபம் அடைய போகிறது இல்லை, அதிகமாக சம்பாதிக்க போகிறதும் இல்லை. ஆனால் கலை அவர்களுடைய அந்த அடுத்த படைப்புக்கான ஊக்கமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. எனவே கொண்டாடுவோம் ஒவ்வொருவரினுடைய படைப்புகளையும், வாழ்த்துவோம். எனவே அந்த முக்கியமான 2 அந்த பாடல் அதுலேயும் வந்து விருப்பமாக இருந்தது. அந்த பாட்டு கேட்கறதுக்கும் பார்க்குறதுக்கும் அருமையாக அமைஞ்சிருந்தது. அதே நேரம் இந்த டீசர் காதல் கிரைம், சிறப்பான ஒரு கிரைமாக இருக்கும், கிரைம் ஸ்டோரியாக, ஒரு திகில் மூவியாக இருக்கும் என்ற எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுக்கும் சரி, மிருணனுக்கும் சரி, டீமுக்கும் சரி, அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கலந்துரையாடல் பகுதி நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி இணைந்து கொண்டதற்கு. நன்றி, வணக்கம். நன்றி. எங்களோடு இணைந்திருந்தார் பாடலாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர் ஷர்மிளா விஜயராஜ். அவருக்கு நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஷர்மிளா தியாகராஜா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். எனவே அடுத்த சந்திப்பு படம் வந்து வெளியானதுக்கு பிறகு நிச்சயமாக நாங்கள் பேசுவோம். நன்றி இணைந்து கொண்டதற்கு. தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்தீர்கள். நேத்ரா டிவியினுடைய இன்றைய நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளலாம். எமது வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் சசிகாந்த் மற்றும் கேமரா தொழில்நுட்ப சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் அன்புடன் கோகுல் நிரஞ்சன்.